நியூஸ் 7 தமிழ், பொறுப்பும் பொது நலமும். ஹாய் வியூவர்ஸ், நம்ம ஹவுஸ் ஆட் கோச் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு விளையாட்டு பற்றின விளையாட்டு நுணுக்கத்தை பார்த்துக்கிட்டு வரோம். அந்த வரிசையில் கடந்த சில நாட்களாகவே டென்னிஸ் பற்றிய விளையாட்டு நுணுக்கத்தை பார்த்துக்கிட்டு வரோம். ஏற்கனவே கடந்த போட்டிகளில் ஃபோர்ஹேண்ட் எப்படி விளையாடுறது, பேக்ஹேண்ட் எப்படி விளையாடுறதுன்னு பார்த்தோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வேலினா என்ன, ஃபோர்ஹேண்ட் வேலி எப்படி விளையாடுறது, பேக்ஹேண்ட் வேலி எப்படி விளையாடுறதுன்னு பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இன்றைக்கி இருக்கிறது ஜோரா டென்னிஸ் அகாடமி போரூர். அந்த அகாடமியில் உள்ள பயிற்சியாளர் இருக்கிற சுரேஷ் பாபு சார், அவர்கிட்ட இதை பற்றி பேசலாம். சார், இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் வேலினா என்ன, ஃபோர்ஹேண்ட் வேலி எப்படி விளையாடுறது, பேக்ஹேண்ட் வேலி எப்படி விளையாடுறது, அதை பற்றி சொல்லிக் கொடுங்க சார். டென்னிஸில் இப்போ நம்ம வாலிஸ் பார்க்க போகிறோம். வாலி நம்ம நெட்டுக்கு பக்கத்தில் விளையாடுற ஷாட்டு. அது ஆக்சுவலாக அஃபென்சிவ் ஷாட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பேஸ்லைன்லேருந்து ஷாட் அடித்து முடித்த உடனே பாயிண்ட்டை முடிக்கிறதுக்காக நெட்டுக்கு போயிட்டு நெட்டில் விளையாடுற ஷாட் தான் வாலி. ஸோ அதை எப்படி விளையாடுறதுன்றதை பற்றி நம்ம இப்போ பார்ப்போம். முதல்ல நான் நெட்டு க்ரிப்பை பற்றி சொல்கிறேன். க்ரிப்பு ராக்கெட் பிடிக்கக்கூடிய விதம் ஃபஸ்ட்டு கான்டினென்டல் க்ரிப். நீங்கள் கை எடுத்துகிட்டு ராக்கெட்டில் மேலே பிடிச்சிட்டு நேராக கீழே வந்தீங்கன்னா ஒரு ஷேக் ஹேண்ட் கொடுக்குற மாதிரி, ராக்கெட்டுக்கு ஷேக் ஹேண்ட் கொடுக்குற மாதிரி ராக்கெட்டை பிடிச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் 2 கையில் கொண்டு வந்துடுறீங்க. இப்போ நம்ம அந்த மெக்கானிக்ஸ் பார்ப்போம். வாலியோட மெக்கானிக்ஸ் என்னன்னு பார்ப்போம். இப்போ நம்ம க்ரிப்பு பார்த்தாச்சு, வாலி விளாடுறதுக்கான க்ரிப்பு பார்த்தாச்சு. இப்போ ஃபோர்ஹேண்ட் வாலி, பேக் ஹேண்ட் வாலி எப்படி விளாடுறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபோர்ஹேண்ட் முதல்ல ரெடி பொசிஷன் ராக்கெட் சின்ன கீழே பிடிச்சிக்கங்க, பார்வை நேராக அந்த பக்கம் இருக்கட்டும். பந்து ஃபோர்ஹேண்ட் வாலி விளாடும்போது பால் ஃபோர்ஹேண்டுக்கு வந்த உடனே 45 டிகிரி திரும்பி ராக்கெட்டை முன்னாடி வச்சுக்கங்க. இடது காலை முன்னாடி வச்சு வர்ற பந்தை நெட்டுக்கு மேலே தடுத்து அனுப்புகிறீங்க. அதுதான் ஃபோர்ஹேண்ட் வாலி. அதே மாதிரி இப்போ பேக் ஹேண்ட் வாலி பார்க்க போகிறோம். பேக் ஹேண்ட் வாலி சேம் ரெடி பொசிஷன். இப்போது பந்து இடது பக்கம் வரும்போது நீங்கள் என்ன பண்ணுறீங்க, 45 டிகிரி இடது பக்கம் திரும்பி ராக்கெட்டை முன்னாடி வச்சுக்கிறீங்க. வலது காலை முன்னாடி வச்சு பந்தை தடுத்து பந்தை நெட்டுக்கு மேலே அடிக்கிறீங்க. இது பேக் ஹேண்ட் வாலி. இப்போ நம்ம ஃபோர்ஹேண்ட் வாலி பார்க்க போகிறோம். ஃபோர்ஹேண்ட் வாலியை பிளேயர்ஸ் யஷ்வந்த் அண்ட் அரவிந்த் இப்போ விளையாடி காட்டுவாங்க. ஓகே, ரெடி. 3 balls. Sorry, ready. 2, ready. 3, next move forward, finish, good. 1, good, punch, good, very good, go. 1, move, yeah, ready, nice. 1, good. 2, back hand volley paakla, ready, go. 1, good, just block. 1, good, down little, very nice, good, go. 1, little away from the body, very nice, good. 1, good, move. 2, keep it down, very good. No follow through, keep the racket firm, wrist firm, yeah, firm wrist, good, ready, yeah, ready, go. 1, nice, little down, control, yeah, meet the ball little down, over the net, yeah, nice, work on accuracy, good one, up, very good. இப்போ ஃபோர்ஹேண்ட் பேக் ஹேண்ட் ரெண்டுத்தையும் சேர்த்து விளையாடுறது எப்படின்னு பார்ப்போம். ரெடிடா யஷ்வந்த், ரெடி, கோ. 1, குட், பேக் ஹேண்ட், நைஸ், ஃபோர்ஹேண்ட், குட், மூவ், பேக் ஹேண்ட். தேங்க்யூ சார். இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ஆட் கோச் செக்மெண்ட்டில் ரொம்ப அருமையாகவே டென்னிஸ் வாலி எப்படி விளையாடுறதுன்னு கற்றுக் கொடுத்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம ஹவுஸ் ஆட் கோச் செக்மெண்ட்டில் டென்னிஸ் போட்டியில் வாலி, அதாவது ஃபோர்ஹேண்ட் வாலி, பேக்ஹேண்ட் வாலி எப்படி விளையாடுறதுன்னு கற்றுட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மற்றொரு அருமையான விளையாட்டு நுணுக்கத்துடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஹவுஸ் ஆட் கோச் முருகேசன்.
கொடைக்கானல் மூஞ்சிக்கல்லில் உள்ளது நகராட்சிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானம். இந்த விளையாட்டு மைதானத்தில் கடந்த 2011ஆம் ஆண்டு கல்வி நிதியிலிருந்து ரூபாய் 50 லட்சம் செலவில் உடற்பயிற்சி கூடம் மற்றும் பார்வையாளர்கள் அரங்கம் அமைக்கப்பட்டது. கடந்த 4 ஆண்டுகளாக இது திறக்கப்படாமல் இருப்பதால் உடற்பயிற்சி கூடத்தில் உள்ள அனைத்து கருவிகளும் பயன்படுத்தாமல் துருப்பிடித்தும் தூசிகள் படிந்தும் காணப்படுகிறது. அந்த கிரவுண்டில் வந்து ஒரு 50 லட்ச ரூபா எதிர்உள்ளது வந்து உடற்பயிற்சி கூட ஒன்று ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் அது செயல்படுத்தவே இல்லை. அந்தாந்தான ஒரு 4 வருஷம் ஆகிப்போச்சு. நகராட்சிக்கு சொந்தமான விளையாட்டு மைதானத்தில் தான் கோடைக்கால விளையாட்டுப் போட்டிகள் அனைத்தும் நடத்தப்படுகிறது. தொடர் மழை பெய்யும் காலங்களில் மைதானம் நீரோடை போல் காட்சியளிக்கிறது. இது குறித்து நகராட்சி தலைவர் ஸ்ரீதரிடம் கேட்டபொழுது மூஞ்சிக்கல்லில் விளையாட்டு மைதானத்தை சீரமைத்து நடைபாதை அமைக்க தீர்மானம் நிறைவேற்றப்பட்டதாக தெரிவித்தார். மேலும் உடற்பயிற்சி கூடத்தை 1 வாரத்தில் செயல்பாட்டிற்கு கொண்டு வருவதாகவும் அவர் கூறினார். நாங்கள் வந்து ஸ்டார்டிங்கில் விளையாடுறப்ப இந்த கிரவுண்ட் நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து எங்களுக்கு இந்த ஸ்டேடியம் அமைச்சு கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேடியம் வந்து பயன் இல்லாமல் இருக்குது. என்ன காரணம் கேட்டிங்கன்னா ஈவினிங் டைமில் இங்கே வந்து குடிமக்கள் தான் வந்து குடிச்சிட்டு பாட்டில் அதுன்னு த்ரோ பண்ணிட்டு போயிடறாங்க. இது வந்து அடுத்த நாள் காலையில் நாங்கள் விளையாடுறதுல கை காலெல்லாம் குத்திடுது. இந்த விளையாட்டு மைதானத்தை சரி செய்து இரவு நேரங்களில் நடக்கும் சமூக விரோத செயல்களை தடுக்க நகராட்சி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விளையாட்டு ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். மண் தரையில் ஆடினாலும் சர்வதேச அளவில் செயற்கை களங்களில் ஆடினாலும் நமது பாரம்பரிய விளையாட்டான கபடியில் தப்பாமல் தங்கத்தை தட்டி வருகிறது இந்தியா. நம் நாட்டில் மட்டுமின்றி பாகிஸ்தான், இலங்கை, ஈரான், ஆஸ்திரேலியா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட நாடுகளில் கபடி விளையாடப்படுகிறது. தமிழகத்தின் பெரும்பான்மையான கிராமங்களில் கபடியை நேசித்து விளையாடி வரும் இளைஞர்கள் பலர். கபடியினால் பெயர் புகழ் கிடைத்தாலும் வேலை கிடைக்காத நிலை கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேல் தொடர்கிறது. காவல்துறை, ரயில்வே மட்டுமே கொஞ்சம் கருணை காட்டி வருகிறது. இதனால் திறமை இருந்தும் வாய்ப்பு கிடைக்காமல் வீரர்கள் முடங்கி விடுகின்றனர். மீண்டும் அரசு துறைகளில் கபடி அணியை ஏற்படுத்த கபடி வீரர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஒலிம்பிக்கில் கபடியை சேர்க்க முயற்சி செய்யப்பட்டு வரும் நிலையில் தமிழகத்தில் பாராமுகமாக இருக்கும் நிலை மாற வேண்டும். உலக மாற்றுத்திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை நந்தனம் மைதானத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தடகள போட்டிகள் நடைபெற்றது. ஓட்டப்பந்தயம், குண்டு எறிதல், நீளம் தாண்டுதல் உள்ளிட்ட போட்டிகள் நடைபெற்றது. இதில் 400 மீட்டர் ஓட்டப்பந்தய பிரிவில் மாணவி சகுந்தலா முதலிடம் பிடித்து மாநில போட்டிக்கு தகுதி பெற்றார். இதேபோல் 400 மீட்டர் ரிலே பிரிவில் காது கேளாதோர் மற்றும் பார்வையற்றோருக்கான பள்ளி அணி வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் 4 வயது முதல் 17 வயது வரை உள்ள 800க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர். தடகளம் போலவே மாற்றுத்திறனாளிகளுக்கு மற்ற விளையாட்டுகளான வாலிபால், கைப்பந்து போன்ற போட்டிகளும் வைத்தால் அவர்கள் இன்னும் தங்கள் திறமையை நிரூபிக்க முடியும் என்கிறார் விளையாட்டு இயக்குனர் எல்டன். மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவலில் வந்து ஸ்போர்ட்ஸ் மீட்டு எவ்ரி இயர் நடத்திட்டு இருக்காங்க. இதில் செலக்ட் ஆகிற மாணவர்கள் வந்து ஸ்டேட் லெவலில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இதில் ஃபஸ்ட்டு வரவங்களை மட்டும்தான் அவங்க செலக்ட் பண்ணி ஸ்டேட் லெவலுக்கு கொண்டு போகிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அத்லெட்டிக்ஸ் மட்டும்தான் அவங்க வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. மாற்றுத்திறனாளிகளுக்கான மாநில அளவிலான போட்டி டிசம்பர் 1ஆம் தேதி சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற உள்ளது. சேலத்தில் மாநில அளவிலான பள்ளிகளுக்கிடையிலான ஸ்குவாஷ் விளையாட்டுப் போட்டி நடைபெற்றது. இதில் திருச்சி, சென்னை மற்றும் கோவை உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தனியார் மற்றும் அரசு பள்ளி மாணவர்கள் கலந்து கொண்டனர். இங்கே சேலத்துக்கு வந்து ஸ்டேட் மீட்டுக்காக ஸ்குவாஷ் விளையாட வந்திருக்கேன். ஸ்குவாஷ்ங்கிறது பணக்காரங்க மட்டும் தான் விளையாடுறதுன்னு சொன்னாங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்தும் இங்கே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எங்களுக்கு ஊக்கமளித்த தமிழ்நாடு கல்வித்துறைக்கும் எங்களுக்கு கோச் கொடுத்த டீச்சர்ஸ் சாருக்கு தேங்க்ஸ். சேலம் மாவட்ட கல்வித்துறை சார்பாக காந்தி சாலையில் உள்ள தனியார் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் 14, 17 மற்றும் 19 வயதிற்கு உட்பட்ட மாணவர்கள் சுமார் 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். நான் ஸ்குவாஷ் ஆல்மோஸ்ட் ஒரு 4 இயர்ஸாக விளையாண்டுருக்கேன். இந்த ஸ்போர்ட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் அம்மா எனக்காக ஒரு அகாடமி பில்ட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ ப்ளஸ் நான் நிறைய டோர்னமெண்ட்ஸ் பாம்பே, டெல்லி, கால்கட்டா ப்ளஸ் அப்படி இல்லாட்டி இன்டர்நேஷ்னல் டோர்னமெண்ட்ஸ்
விளையாண்டுருக்கேன். இந்த போட்டியில் பங்கேற்று முதல் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவிகளுக்கு பதக்கங்களும் சான்றிதழ்களும் வழங்கப்பட்டது. மேலும் முதலிடம் பிடித்த மாணவர்கள் தேசிய அளவிலான போட்டியில் பங்கேற்க தகுதி பெற்றனர்.